புதுக்கோட்டையில் அமைச்சர் ரகுபதி சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மீது வழக்கு தொடரப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதை விட விரைந்து ஒரு அரசு செயல்பட முடியாது. எனவே எங்கள் ஆட்சியிலே அந்த மாணவிகளுக்கு தைரியம் இருந்த காரணத்தாலே தான் அவர்கள் புகார் கொடுக்க முன் வந்தார்கள். இல்லை என்று சொன்னால் அந்த துணை தலைமை ஆசிரியர் தங்கள் வாழ்க்கையை கெடுத்து விடுவார்கள் என்று பயந்து அவர்கள் புகார் கொடுக்காமல் இருந்த காலம் ஒன்று. ஆனால் இன்றைக்கு அவர்கள் தைரியமாக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தளபதியினுடைய அரசு தங்களுக்கு தைரியத்தை தந்திருக்கிறது, பாதுகாப்பை தந்திருக்கிறது என்கின்ற அந்த உணர்வு பூர்வமாக அவர்கள் புகார்களை தந்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் உத்தரப்பிரதேச அரசோ குஜராத் அரசோ மராட்டிய அரசோ இந்த தைரியத்தை தந்தால் அங்கே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு பதிவதற்கு காவல் நிலையங்களிலே நேரமே இருக்காது. ஒவ்வொருத்தருக்கலுங்க அதே பள்ளியில மாணவர்கள் வந்து வாத்தியாருக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணிருக்காங்க. அந்த வாத்தியார் குற்றம் சாட்டி இது ஒரு பொய்யான வழக்கு போட்டு உள்ளதுதான் 400க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் போராட்டம் பண்ணிருக்காங்க. அதான் அந்த மாணவிகள் எங்களை அவர் பாலியல் துன்புறுத்தல் செய்தார் என்று சொன்னது அதற்கான ஆரம்ப கட்ட விசாரணை பூர்வத்தை தெரிய வந்த காரணத்தால் தான் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் நல்ல ஆசிரியராக இருக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் மாணவிகளை பாலியல் துன்புறுத்தல் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இப்போ வந்து பள்ளிகளில் 2 குரூப் 3 குரூப்பா இருக்காங்க, தூண்டி விடுறது இதுவெல்லாம் நடக்கும். ஆனால் மாணவர்களிடத்தில் உண்மையை விளக்கி சொல்லுகிற போது அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதையுமே நம்ம கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஆசிரியர்களுக்கு ஒரு விழிப்புணர்வோ, ஏன்னா ஆசிரியர்களுக்குள்ள போட்டியில மாணவிகளை வச்சு பழிவாங்கிறதுக்கு நடவடிக்கை இருக்காங்க. அந்த பழிவாங்கும் நடவடிக்கைக்கு இந்த அரசு நிச்சயமாக துணை போகாது. விசாரித்து அதிலே ஓரளவு உண்மை இருந்தால் தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போமே தவிர உண்மை இல்லாத பழிவாங்கும் போக்குக்கு நாங்கள் நிச்சயமாக துணை போக மாட்டோம். சார், குழந்தை நலவர் வசந்தகுமார் இது மாதிரி பாலியல் சென்று போய் விசாரணை பண்ணும்போது அவர் சரியான முறை விசாரிக்கப்படுறது இல்ல, பெற்றோர்களுக்கு கலந்து பேசுறதுல, பெற்றோர்களை விசாரணை நடத்துறதுன்னு சொல்லி ஒரு தவறான குற்றச்சாட்டு வசந்தகுமார் வைக்கிறாங்க. பெற்றோர்களை விசாரிக்காமே அந்த மாணவிகள் புகார் கொடுத்தது காவல் நிலையம், மகளிர் காவல் நிலையத்துக்கு வருது. காவல் நிலையத்தில் சரியான விசாரிக்க போய் விசாரிக்காம அதாவது அந்த மாணவிகள் போய் காவல் நிலையத்தில் அவங்க எழுத்துப்பூர்வமான புகாரை தந்திருக்கிறார்கள். அந்த புகாருடைய அடிப்படையில் இருக்கிற போது எப்படி அவங்களை விசாரிக்காம போட்டாங்கன்னு நீங்க சொல்ல முடியும்? அதாவது கேஸ் போட்டா அதுக்கு ஒரு குற்றச்சாட்டு, கேஸ் போடலைன்னா அதுக்கு ஒரு குற்றச்சாட்டு. எப்படி வேண்டுமென்றாலும் நம்முடைய நாக்கு இருக்கு, பிறண்டு பேசலாம் என்று நினைக்கிறீர்கள். நாங்கள் அப்படி பிறண்டு பேசுபவர்கள் கிடையாது. யார் உண்மை குற்றவாளியோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த அரசினுடைய நோக்கம். நாங்கள் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று பார்ப்பது கிடையாது. அங்கே ஆதாரங்கள், அடிப்படை ஆதாரங்கள் இருந்தால் செய்வோம். அதற்கு பிறகு நீதிமன்றம் இருக்கிறது, அது உண்மையை விசாரித்து உண்மையான குற்றச்சாட்டாக இருந்தால் தண்டிக்கும், இல்லை என்று சொன்னால் நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்யும். அண்ணாமலை சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் பள்ளிகளில் மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி பதவி விலகல். அதாவது பள்ளி கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவிகளுக்கு இப்பதான் உண்மையான பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது. இதற்கு முன்னால் அவர்கள் அச்ச உணர்விலே இருந்தார்கள். யாரிடம் போய் சொல்வது? சொன்னால் ஆசிரியர் தம்முடைய மார்க்கை குறைத்து விடுவாரோ, தம்மை பழிவாங்கி விடுவாரோ என்கின்ற பயமெல்லாம் அந்த மாணவியர்களுக்கு இருந்தது. இப்பொழுது அந்த மாணவியர்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கிறது. இந்த அரசு நமக்கு துணையாக இருக்கும், மாண்புமிகு தலைவர் தளபதி நமக்கு துணையாக இருப்பார், எனவே நாம் தைரியமாக புகார் கொடுக்கலாம் என்கின்ற அந்த அச்ச உணர்வை இன்றைக்கு மாற்றி அவர்களுக்கு புகார் கொடுக்கக்கூடிய உணர்வை இன்றைக்கு இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது. அதனாலே தான் அவர்கள் தைரியமாக சென்று புகார் கொடுக்கிறார்கள். இதை எடப்பாடி பழனிசாமியாலும் பொறுத்துக் கொள்ள முடியாது, அண்ணாமலையாலும் பொறுத்துக் கொள்ள முடியாது. அண்ணாமலை இதே அட்வைஸை மகாராஷ்டிரா மாநிலத்துக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்திலையும் குஜராத்திலையும் யார் வேண்டுமென்றாலும் புகார் கொடுங்கள், இந்த அரசு பாதுகாப்பு தரும் என்று சொல்லி பார்க்கட்டும், அதற்கு பிறகு தெரியும். நம்ம பாலியல் தொந்தரவு அதுக்கப்புறம் எல்லா குற்றங்களுமே நடந்ததுக்கு அப்புறமா அரெஸ்ட் பண்றோம், குற்றங்கள் நடந்த பிறகுதான் நடவடிக்கை எடுக்க முடியும். நடக்கிறதுக்கு முன்னால இந்த குற்றம் இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய பெருவர்கள் யாராச்சும் இருக்கீங்க, அடுத்த கட்டமா என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியுமா? உங்க மனது எனக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு குற்றம் நடந்த பிறகு அந்த குற்றவாளியை நாங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம். அதை இந்த அரசு துரிதமாக எடுத்திருக்கிறது. அமைச்சர் ரகுபதி சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.